ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய கனவுகள் எல்லாமே தள்ளி போக ஆரம்பித்தது. இது நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் நினைத்த வாழ்க்கையை உங்களால் வாழவும் முடியவில்லை. நீங்கள் நினைத்த ஒரு இடத்திற்கு உங்களால் போக முடியவில்லை. சாதிக்க நினைத்த விஷயங்களும் உங்களுடைய கையில் சாதிக்க முடியாமலும் போய்விட்டது. இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்ட தடைகளினால் உங்களின் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய நீங்கள் பல வருடங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு இறுதி நொடியில் உங்களை விட்டு பறிப்போனது. அதை நீங்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அனைத்து தகுதிகளும் உங்களுக்கே இருக்கும். அந்த தகுதிகள் உங்களிடம் இருந்துமே கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய சதியாலையோ அல்லது துரதிருஷ்டத்தாலேயோ அந்த ஒரு வாய்ப்பு வேறு ஒருவர் கைக்கு உங்களுடைய கையை விட்டு சென்று விட்டது. அதனை நினைத்து பார்க்கும் பொழுது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடந்து விட்டது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தவறுதலாகவே போய்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கேள்விகள். இதற்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் தவித்த நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இலக்கிற்கு மிக அருகில் சென்று விடுவீங்க. ஒரு காரியத்தையோ ஒரு செயலையோ பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மிக அருகில் வரைக்கும் உங்களுடைய நாட்களும் உங்களுடைய காலங்களும் ஏன் நீங்களும் கூட சென்று விடுவீர்கள். ஆனால் வெற்றி கோட்டை தொடக்கூடிய நேரத்தில் விழுந்த அந்த ஒரு அடிகளும் அவமானங்களும் உங்களுடைய அத்தனை நம்பிக்கைகளையும் கனவுகளையும் நொறுக்கி போட்ட உங்களின் வாழ்வின் மிக கொடூரமான திருப்ப முனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் அமைந்து கொண்டுமே தான் இருக்கும். அதை உங்களால மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமோ, கடன் சுமை. 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனியின் கடுமையான பார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் இருந்த காலகட்டங்களில் நீங்கள் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு தொடங்கிய தொழிலில் எதிர்பாராத பலத்தடி உங்களுடைய வாழ்க்கையில விழுந்து கொண்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தங்க இருந்தது. சந்தை நிலவரங்களின் மாற்றம், கூட்டாளிகளின் ஏமாற்ற வேலை அல்லது அரசாங்கத்தின் கெடுபிடிகள் காரணமாக தொழிலானது முடங்கி போய்விட்டது. ஆனால் அந்த கெடுபிடிகள் எல்லாம் எப்படி ஏற்பட்டது, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்றெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களுடைய தொழிலில் உங்களுடைய ரகசியங்களையும் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுடைய நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ நீங்க அனைத்தையும் ஒப்பித்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி தொழிலில் சின்ன சின்ன முடக்கங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் போட்ட முதலீடு அத்தனையும் நீரில் கரைந்த பெருங்காயம் போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது. கடன்காரர்களின் நெருக்குதல்களும் தொழிலை நடத்த முடியாத அவல நிலைமையும் உங்களை நிலைக்குலிய செய்துவிட்டது. உங்களின் இத்தனை ஆண்டு கால உழைப்பும் சேமிப்பும் ஒரே நாளில் காணாமல் போன அந்த ஒரு தருணங்கள் உங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தது போன்ற ஒரு உணர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். ரகசியமான எதிர்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களை அழித்து கொண்டுமே தான் இருக்கிறது. சத்துருஸ்தானமான 6ஆம் வீட்டில் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரியும் எதிரிகளை விட உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே உங்களை கெடுக்க நினைத்த ரகசியமான எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கு. நீங்கள் யாரை நண்பன் என்றும் வழிகாட்டி என்றும் நினைத்தீர்களோ அவர்களே உங்களின் முன்னேற்ற பாதையில் முட்களை இதுவரைக்கும் தூவிக்கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உங்களுடைய திட்டங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை முறியடிக்க பின்னணியில் சதி வேலைகளையும் செய்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியாமல் இருந்ததால் உங்களால் அவர்களை எதிர்க்கவும் முடியாமல் தப்பிக்கவும் முடியாமல் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த ஒரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் இது எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று தெரியாமல் நீங்கள் மண்டையை குழப்பை கொண்டிருக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கு. நான் இதுவரை கூறியது ரிஷபம் ராசி ஆண்கள் பெண்கள் இருவரின் வாழ்க்கைக்குள்ளையும் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இந்த வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனால் இது உடனே ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. காலசக்கரங்கள் சுழல சுழல உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் உடனே நடக்காது. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி நடக்க வேண்டும் என்றால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நடக்க ஆரம்பிக்கும். அப்பொழுதே நீங்கள் கணித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கெட்டது நடக்கப் போவது என்றால் கொஞ்சம் கொஞ்சமான தடங்கல்களும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளும் குடும்பத்துல வாக்குவாதங்களும் ஆரம்பிக்கும். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட போகிறது என்பதை முன்கூட்டியே நீங்கள் கணித்துக் கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். அதில் நீங்கள் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்புகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். சுபகாரியங்களின் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உயர் அதிகாரிகளின் திடீர் சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது உங்களை இன்னும் மேல ஒரு படி நிச்சயமா கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபாரத்துல இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே மேம்பட்டு விடும். கலை சார்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். உங்களின் பயணத்தில் ஒரு நன்மைகளானது கிடைக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் 12ஆம் வீடான தூரதேச பயணஸ்தானமும் அனுகூலம் அடைவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் லாபத்தையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அள்ளி கொடுக்கும். அதனை நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடந்து கொண்டுமே தான் இருக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும், அங்கு வேலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா பாஸ்போர்ட் தடைகள் எல்லாமே நீங்கி மிக எளிதாகவே வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வந்துவிடும். பயணங்கள் நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படும். ஆன்மீக பயணங்கள் மூலம் மன அமைதியும் புதிய மனிதர்களின் அறிமுகமும் கிடைத்து உங்களுடைய வாழ்வின் போக்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாற்றப்படும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடிக்கப் போகுது. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் முழுமையாக மலரப் போவதால் அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய கதவை தட்டப் போகிறார்கள். உங்களின் உழைப்பிற்கு அப்பாற்பட்டு எதிர்பாராத மாபெரும் வாய்ப்புகள், பதவிகள், அரசியல் மற்றும் சமூகத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இது நமக்கு கிடைக்குமா என்று நீங்கள் வியந்த விஷயங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் பேராற்றலால் மிக எளிதாகவே உங்களுடைய கைகளில் வந்து சேர்ந்துவிடும். துரதிர்ஷ்டங்களின் நிழல்களானது நீங்கி விலகி அதிர்ஷ்டத்தின் ஒளி உங்களுடைய வாழ்வை ஒளிரச் செய்யக்கூடிய பொன்னான ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றப்படும். அதுக்கு காரணம் 11ஆம் வீட்டில் காமதேனு மற்றும் இஷ்டசித்தி ஸ்தானம் முழுமையாக ஆக்டிவேட் ஆவதால் நீங்கள் மனதில் நினைத்த அத்தனை நியாயமான ஆசைகளும் நீண்ட நாள் வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் நினைத்ததை விடவே ஒரு படி மேலவே உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதே போல ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அந்த ஒத்துழைப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் வாய்ப்புகள் தானாகவே உருவாகும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே தானாகவே விலகி நல்ல ஒரு விடிவு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இது பிறக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.